சீயோனிலே எவ்விதமாக மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனம் என்ற பலிபீடத்திற்கு பின்பு இரத்த சாட்சியில் இருக்கக்கூடிய பலிபீடம் இருக்கிறது. அதற்கு பின்பு பிராகாரம் இருக்கிறது. ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிராகாரம் என்று 3 நிலைகளில் இருப்பது போல சீயோனிலும் அருமை பிதாவின் சிங்காசனம் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே மணவாட்டியானவள் உட்கார்வார். There in the scenario of the Zion, there in the most holy place, as it is in the pattern of the temple, the holy place, most holy place and the courtyard. In the similar way, in the Zion also, most holy Zion also, the most holy place is the throne of the Father, where the bride is sitting. The next to that is called the holy place, where the blood of the martyrs are shedded. That is the altar. The next to that is the courtyard. கிருபையின் காலத்தில் வாழ்ந்த இரத்த சாட்சிகள், பரிசுத்த மரித்து இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், இவர்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் என்ற பலிபீடத்திற்கு பலிபீடம் இருக்கக்கூடிய இடம் அவளுக்கு அளிக்கப்படுகிறதாக இருக்கிறது. For the martyrs who sacrificed their life at the period of grace, for them the second place of honor in the Zion had been given. That is the altar, that is the holy place. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாய் முற்பிதாக்களுக்கு பலிபீடம் என்ற அல்லது பரலோகம், அதாவது பரலோகம் என்ற இரண்டாவது ஸ்தலம் என்ற பரிசுத்த ஸ்தலம் கொடுக்கப்படுகிறது. For the patriarchs of the Old Testament, for them the second place of honor, holy place had been given for them. வேதாகமம் முழுவதிலும் அந்தந்த காலத்தின் வெளிச்சத்தின்படி வாழாமல், ஆனால் தேவனுடைய இரக்கங்களின்படியாய் நரகத்துக்கு போகாமல் ஆண்டவருடைய அன்பினால் இரக்கங்களினாலே இழுத்துக் கொள்ளப்படுகிறார்களே, அவர்கள் பிராகாரம் என்ற 3வது இடத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. But in the third place of honor, which is the courtyard, outer court, that is the place where the people who can enjoy that place, the people who were not lived up to the standards of God in the period of conscience, in the period of law, in the period of grace, in the period of the Antichrist, the people who were not lived according to the stage and level of God's standard will be enjoying the third place of honor, that is the outer court. அதைத்தான் கிருபையின் காலத்தில் ஆவியானவர் உன்னதமென்று மகா பரிசுத்த ஸ்தலத்தையும், புதிய வானம் என்று பரலோகத்தையும், புதிய பூமி என்று 3வது ஸ்தலம் என்ற பிராகாரத்தையும் சொல்லுகிறார். That's the symbolically God is saying about these 3 places of honor in the 3 different terms. The most holy place is called as heavenlies. The holy place is called by the Lord as the new heavens. The outer court is called by the Lord as new earth. சீயோன் என்பது ஒரே பகுதி என்ற வடபுலத்தை சார்ந்த இடமாக இருந்தாலும், அந்தந்த காலத்தின் வெளிச்சத்திற்கு ஏற்றபடியாய் வாழ்ந்து இரத்த சாட்சியா மரித்து அல்லது மணவாட்டியாய் ஆயத்தமாய் மனைவியாகிக் கொண்ட இவள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஸ்தலங்கள் கொடுக்கப்படுகிறது. Even the Zion is a one singular particular place. The people's life which was pleased unto the Lord in different levels according to their passion, love upon God, their categories was differentiated. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனங்களிலே வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதாவிடத்தில் விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில்
மணவாட்டியானவளுக்கு அவைகளில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று மணவாட்டிக்கு பிரத்யேகமான ஒரு கிருபையான மகாபரிசுத்த ஸ்தலம் என்ற சிங்காசனத்தை தர அழைப்பு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Gospel of John 14:1 and 2 says, "Do not let your hearts be troubled. You believe in God, believe also in me. My Father's house has many rooms. If that were not so, would I have told you that I'm going there to prepare a place for you." The most holy place is prepared for the bride who is the wife of the Lamb of God. The second place is the place where the martyrs, the Old Testament patriarchs who lived according to the pattern of God, they were given the second place. The place of the courtyard is the place where the people who lived even the holy life but not even up to the standard of God, but graciously they were given the place of outer court.